இன்றைய இளம் தலைமுறையினர் நம் நாட்டின் தலைநகரை உலுக்கி இருக்கின்றனர். அந்த பொண்ணை பாரு. ஐயோ அப்படியே மூஞ்ச பாரு. அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் உருப்படாது லாஸ்ட் வரைக்கும். ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்தியா முழுக்க பார்த்தனா நீட் தடை செய், நீட் தேர்வு வேண்டாம், கடும் கண்டனங்கள் வருது. ஆனா தமிழ்நாட்டுல எங்கே பானர்ஜியை காணோம்? விஜய் சார், சிஎம் சார், விஜய் சார் எங்க சார் இருக்கீங்க? சார் என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. என்ன சார் ஒரு கண்டனம் இருக்கு இல்லையா? ஏன், எதனால? ஏன்னா இது என் பாசஞ்சரை நான் தான்டா காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? மோடி அரசு, மத்திய அரசு. அதனால அவங்க எதிர்த்துலாம் நாங்க வந்து பேச மாட்டேங்க. ஊமையா, மௌன விரதமா? ஏன் அது வந்து நீட் இருந்தா என்னங்க தப்பு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. புஜு பாபு ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் தெரியுமா? இந்தியா முழுக்க பார்த்தோன்னா பெரும் கண்டனங்கள், பெரும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்குது. தமிழ்நாட்டில் தாவேகா தூங்கி கொண்டிருக்கிறதா? முன்சாமி, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பா இருக்கிற. இதுதான் என்ன பிரச்சனைனா, போராட்ட களத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தாதான் சந்தேகமா இருக்கு. என்னடா அங்க யாருங்க மாணவர்கள்? நேத்து வந்து மாறோ முஜே மாறோ அப்படின்னு ஒருத்தர் கத்துனாரு. அவர் வந்து ஏற்கனவே எம்காம் முடிச்சிட்டு வீட்டுல இருக்காராம். அப்ப நீங்களாம் போலீஸா? அதாவது பொதுவா ட்ரில்ல எப்படி கத்து கொடுப்பாங்கன்னா, இப்படி அடிப்பாங்க ஓட்டுவாங்க. இங்க பேர் ரெண்டு கையில பிடிச்சு பாருங்க, இப்படி அடிக்கிறாங்க. கைது செய், கைது செய், ரவுடித்தனம் செய்த போலீஸை கைது செய். பல தடிகள்ல வந்துட்டு ஆணி குத்தப்பட்டிருந்துச்சு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கிழிச்சல் ரத்தம்லாம் நிறைய இருக்கும். கடுமையான ஒரு தாக்குதல். அந்த தாக்குதல் எல்லாம் பாக்குறீங்க, அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் போடுங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. சமூக விரோதிகளை வச்சு கல்ல வீச வைக்கிறது. கல்ல வீச வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க சைட் வந்துட்டு அதுக்கப்புறம் அடிக்கலாம். தடியடி நடத்துறதுக்கு அதுவே ஒரு காரணமா ஆக்கிக்கலாம். பிளான் எனக்கு தெரியும்டா, கொண்டு விடுவேன் வா. இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டுடி. நம்ம புசி ஆனந்தன் அவர் என்ன சொல்றா, ஜனநாயக படத்தை திருவிழா போல கொண்டாடுங்கன்றாரு. அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா, ஐயோ அவர் ஸ்டைல பாரியா. அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த காட்டுற மாதிரி பாருப்பானா. ஐயோ என்ன ஒரு வெக்கம். ஐயோ இல்ல, அந்த படத்தை பார்த்து என்ன படம் சொல்ல போனா, அந்த படம் அம்மா ஜல்லிக்கு யூஸ் ஆகுமா? இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு போல. எடுத்து போங்கடா. தண்ணி மாட்டு பசங்க ஏன்டா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எடுத்து வைங்கடா. என்கிட்ட ஏன்டா கொண்டாந்து குடுக்குற? எங்கயாவது கொண்டு வைடா. எடுத்து வைங்கடா. நிறைய கூட்டத்துல எங்கன்னா கூட்டம் நடந்த கூட இந்த தற்கொலை அணில் ஓடி போயிட்டு டிவிக்கே அப்படின்னு துண்டை போட்டு கத்தணுவேன். ஆனா இவ்வளவு பேர் போராட்டம் நடக்குது. என்ன டே தற்கொலைகளா, எவனா ஒருத்தனாச்சும் போக கூடாதாங்க. சிஎம் சார் நீங்க என்ன பண்றீங்க? மாற்றம் சொன்னீங்களே, நீட்டுக்கு நீங்க அட்லீஸ்ட் வாய் திறந்து பேச மாட்டீங்களா? ஏன்னா அவரு பேச்சு பயிற்சியில இருக்கிறாரு. அம்மா அம்மா அப்பா. இன்னொன்னு விஜய் வந்து என்ன, அவர் வந்து நீட்டுக்கு மட்டும்தான் பேசலையா? எதுக்குமே பேசுனது இல்லையே. எதுக்காக வாய திறந்திருக்கிறாரு அந்த முதலமைச்சர்? எதுக்குமே வாய திறக்கல. டேய் வாயில என்ன தவடாடா, புண்ணாக்காடா, எதுக்குமே திறக்காதவரை இதுக்கு வா என்ன இதுக்கு வா? அவ இத்தனை 9 ஆணவ படுகொலை அதுக்கே வரல. நான் எப்ப வருவேன், எங்க வருவேன், அங்க எப்படி வருவேன்னு தெரியாது, எதுக்கு வருவேன்னு தெரியாது, ஏன்னா நான் வரவே மாட்டேன். எல்லா மாநிலம் சார்ந்த சிஎம் பார்த்தனா அது ஒரு கண்டன அறிக்கை வந்து கொடுக்குறாங்க. அப்ப நம்ம சோறு போட்டு வளர்க்குற பீட்டு இவன் டம்மி தான் போட்டிருக்கு. இல்ல விஜய் ஏன் குரல் கொடுக்கணும்? ஏன் குரல் கொடுக்கணும்? நீட்டு பிரச்சனையை நீட்டுக்கு எதிரானவர் தானே விஜய். இல்லையா? யார் சொன்னா? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? டேய் ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட டேய் ஒன்னாலடா போடா, அப்படி போடா. ஜோசப் விஜய் சிஎம் சார் அவர்கள் எங்க இருக்கிறான்னு தெரியல, தூங்கிட்டாரான்னு தெரியல. உண்மையாவே
நான் தான் பண்ணக்கூடிய ஆளாச்சே. ஏன் வாய் திறந்து பேச மாட்டீங்க? உங்களோட ஜென்ஸ் கிட்ஸ் இந்த அணில் தற்கொலைங்க, ஒரு அணில் கூட பார்த்தோன்னா ஸ்டாட்டஸோ இல்ல ஒரு போஸ்டோ எவனும் போட மாட்டானா? அப்ப என்ன மாதிரி ஜந்துக்கள், என்ன மாதிரி ஜென்மங்களை இவனெல்லாம் பாருங்க. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. ஏன் அப்படி சொன்னா, அந்த போராட்டமே பார்த்தோன்னா தமிழ்நாட்டுல தான் உருவானது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்தோன்னா ஒரு அமைதியா அந்த போராட்டம் வந்து நமக்கு அதுக்கு பிரச்சனை இல்லமா அப்படின்னு கடந்து போயிட்டு இருக்கு. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. தமிழ்நாட்டுல பார்த்தோன்னா வாயை மூடி நிக்குது. காரணம் என்னன்னா, இங்க உள்ள தாவேக அரசு. நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டு கேட்காத மாதிரி இருக்க. இங்க போராட்டம்னு சொல்லி பர்மிஷன் கேட்டா கூட நம்ம தாவேக அரசு பார்த்தோன்னா பர்மிஷன் வந்து கொடுக்க மாட்டேது. வந்து இங்க வந்து ஜந்தர் மந்தர்ல வந்து நம்மளுக்கு மோடி அரசாங்கமே போராட்டம் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேக அரசு இதுக்கு எந்த பர்மிஷனுமே கொடுக்காம மோடி அரசாங்கத்தோட ஒரு 2.0 வந்து செயல்படுது. அப்படிங்கறது தான் வந்து இது. இன்னைக்குமே வந்து பர்மிஷன் கொடுக்கல தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ண. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? என்ன காரணம்? நம்ம சிஎம் சார் அவர்கள் பார்த்தோன்னா நீட்டுக்கு சப்போர்ட் பண்றது. ஏன் உண்மைன்னு தெரிஞ்சா போய் அவங்க டீம்ல சேர்ந்துலான்னு பாக்குறியா? போருக்கு முன்னாடி எருமாடு வெட்டுவாங்கல்ல, அதுக்கு பதில் உன்னை வெட்டுருவேன். நம்ம சங்கிங் பேசணும்ல, ஏன் டாக்டரா தான் நீங்க ஆகணுமா, வேற எதுவும் படிக்க மாட்டீங்களா அப்படின்ற பேர் சங்கித்தனமா சில பேர் பேசணும்ல. அந்த மாரி மாடுலேஷன்ல நம்ம விஜய் சார் வந்து அப்படியே சிம்பத்தி வந்து சொல்றாரு, நீட்டு தான் வாழ்க்கையா, நீட் இல்லைன்னா நீங்க வேற படிப்பு கூட படிக்கலாமே. நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. அனிதா இறந்தப்ப, அதாவது நம்ம நீட்டால் பாதிக்கப்பட்ட அனிதா இறந்தப்ப அவர் வீட்டுல போயிட்டு ஆறுதல் சொல்றேன்னு போனாரு. சொல்ற அன்னைக்கே பார்த்தனா மறுநாள் பார்த்தனா நீட் கோச்சிங் தனியார் கோச்சிங் சென்டருக்கு கடன் கொடுத்துக்கிறாரு. அப்போ அனிதாவுக்காக அழுதது எல்லாமே பொய்யா? ஒரு பக்கம் நீட் தேர்வு வேணாம்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் நீட் கோச்சிங் சென்டருக்கு கடன் கொடுத்திருக்கீங்க. நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. அங்க எப்படி பாஜகவுக்கு வட இந்தியாவில் நாட்டு வெடிகுண்ட வந்து மோடி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ, அதே மாதிரி வேலையை விஜய் இங்க இனிஷியலா செய்ய ஆரம்பிச்சாருங்கிறத ப்ரமோட் பண்ண வேண்டியதுதான். அவர் வெத்தல பாபா இல்லைங்க, பித்தலாட்ட பாபா, சரியான ஃப்ராடு. எல்லாரும் ஒரே கூட்டு. ஸ்டாலின், உதயநிதி. இப்ப ஒரு வீடியோ இப்ப நான் ஒண்ணு போட சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் சார், உங்களுக்கும் எம்கே ஸ்டாலின் சார், நம்மளுடைய ப்ரீவியஸ் சீஃப் மினிஸ்டர், நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இங்க நடந்துகிட்டு இருக்கு டெல்லியில. ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்க டெல்லியில ஒரு பெரிய போராட்டம் பண்றோம். அப்ப அங்க தேடாதீங்க, மக்கள் மனசை பயந்து இருக்கான். அது உயிரோடு இருக்கும் வரை அவன் எங்க இருந்தாலும் அரசன் தான். சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அடக்குமுறை நடக்குதா, எல்லாம் நடக்கட்டும். ஒரு 10 நாள் கழிச்சு அண்ணன் ஒரு பிபிடி எடுத்துட்டு வர்றேன், பிரஸ்ல கூப்பிட்டு போட்டு காட்டுவேன். அதுக்கப்புறம் எல்லாரும் எனக்கு பயிர் விடுங்க, ஓகேவா? ஏய், உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுடா. டயலாக் ஒன்னு சொன்னீங்களே, ஆசைப்பட்டாங்க எல்லாரும் இந்த மாதிரி இளைஞர்கள் சார். என்னைக்காவது எல்லாரும் வாழ்க்கையிலும் சந்தோஷம் வந்துடாதான்னு கனவு கண்டதை தவிர இவங்க என்ன சார் தப்பு பண்ணாங்க? இது டெமோக்ரஸி. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன், அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.